Hi guys. வணக்கம் நண்பர்களே. வெல்கம் பேக் கைஸ். Hi guys. Tingalam is here again. Yeah, he's back. நான் ஆந்தைய மட்டும் தான் பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் ஆந்தையோட தம்பியும் ஆந்தையோட தம்பியும் புது பேர்ல வருவாரு. அவர் என்ன பேர்ல வரான்னு தெரியாது, தெரிஞ்சா கெஸ் பண்ணுங்க. Top 4 decide ஆயிருச்சு. First of all Top தலைவர் 4 திமிங்கலத்துல decide இருந்து ஆயிருச்சுல்ல? ஆரம்பிப்போம். இல்ல தலைவர் டாப் 4 திமிங்கலம் ஒரு டிசைட் top ஆயிருச்சுன்றத சொல்லுங்க. விட இதுதான் அந்த டாப் 2 யாருன்றதுதான் பெரிய இது இருந்துச்சு. ஏய் ஃபர்ஸ்ட் ஆமா. பழைய ப்ரெடிக்ஷன் போ, அதையும் டேபிளோட கம்பேர் பண்ணு, அப்பதான் கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் கொடுத்தோம் எல்லாத்தோட ப்ரெடிக்ஷன் எடு, வெளில எடு. அத எல்லாத்தோடதும் தான். ஃபர்ஸ்ட் ஒரு இஷ்டத்துக்கு எல்லாம் ப்ரெடிக்ஷன் கரெக்ட் இஷ்டத்துக்கு பண்ணிருக்கோம் நிறைய பேர். யாரோட ஆவரேஜ் பொசிஷன் நல்லா முடிஞ்சிருக்குன்னு பாப்போம். நம்ம ஒண்ணு பண்ணுவோம்டா, ஃபர்ஸ்ட் பண்ண prediction எடுக்கவா இல்லனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு prediction First half. ஃபர்ஸ்ட் இல்ல ஃபர்ஸ்ட் இல்ல அப்ப நம்ம 3 பேர் தான் இருந்தோம் நினைக்கிறேன். இல்ல 4 பேரும் கொடுத்திருக்கோம். predictions வாங்கிட்டோம். இல்ல நான் சொல்றதானா பண்ணுவோம். அங்க இருந்து ஒவ்வொரு பொசிஷனுக்கும் பாயிண்ட் போடுவோம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் முடிக்கிறானா அவனுக்கு ஒரு பாயிண்ட், செகண்ட் முடிக்கிறானா முன்னாடியே சொல்லிருந்தீங்கன்னா வீடியோ முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வந்திருப்பேன். இல்ல அத நம்ம ஃபைனல்ல பாத்துப்போம். இல்ல அடுத்த செஷன்ஸ். ஓகே. ஏன்னா பொசிஷன் வைஸ் டாப் 4க்கு ஒரே பாயிண்ட் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பிரெடிக்ட் பண்ணது டாப் 4. ஓகேவா? டாப் 4க்கு ஒரே பாயிண்ட், அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து அந்த டேபிள்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் வச்சுப்போம். யாருக்கு மினிமம் பாயிண்ட்ஸ் வருதோ அவங்க தான் செலக்ட் டு ப்ராப்பர் ப்ரெடிக்ஷன். ஜுராசிக் பையா உங்கள்ட்ட இருந்து எக்கோ அடிக்குது பாத்துக்கோங்க. என்ன பண்றான்டா அவன்? டைனோசர் கை குட்டியா தான்டா இருக்கும். நான் என்னடா பண்ணு? இல்ல உன் சைடுல இருந்து எக்கோ அடிச்சிச்சு அதான். சரி இப்ப அதெல்லாம் விடுவோம். ஹெட்செட் மாட்டேன்ப்பா உடுப்பா. சரி ஓகே. இப்போ மேட்ருக்கு வரும். குவாலிஃபயர் 1 டாப் 2 PBKS RCB. எஸ். PBKSக்கு என்ன அடின்றது தான் எனக்கு இன்னும் ஃபுல்லா தெரியல என்ன ஆக போகுதுன்னு. ஜோஸ் இங்கிலீஷ் PBKS ஆமா ஆறோம். is available. Only foreigner அந்த ஸ்டார்டிங் லெவல்ல இருந்த ஃபாரினர் அவங்க மிஸ் பண்றது will be மார்க்கோ யான்சன். என்னடா இவன் ஆஸ்திரேலியா ஸ்குவாட்ல இருக்கானேடா. யாரு? இங்கிலீஷ் இருப்பாங்க. உன்னை எப்படி இறக்க போறது இல்ல, அலெக்ஸ் கேரி தான் ஆட போற, நீ ஆடிட்டு வந்துட்டானுங்களா? அப்படிதான் இருக்கும். ஹேசல்வுட்டே விட்டுருக்கானுங்க. பவுலிங் பிராக்டிஸ் ஹேசல்வுட் நான் சொன்னதுதான், நீ 4 ஓவர் போட்டு நீ என்ன வந்து இது இம்பாக்டா வெளியே எடுத்துடணும்னு ரூல் போட்டுருவோம். என்ன ஃபீல்டு பண்ண வைக்க கூடாது அப்படின்னு. ஏன்னா ரொம்ப ப்ரெஷர் போடக்கூடாதுல்ல ஹேசல்வுட் மேல. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு ஹேசல்வுட்க்கு. அவங்களுக்கு எப்போ விக்கெட் வேணுமோ அப்பதான் ஹேசல்வுட்டே கொண்டு வருவானுங்க. இல்ல வந்து ஓப்பனிங் ஸ்பெல்ல 2 ஓவர் 3 ஓவர் போட்டு டெத்ல ஒன்னு கொடுத்து முடிச்சிருவானுங்க. இல்ல மிடில்ல ஒன்னு கொடுத்து முடிச்சிருவானுங்க. அவனை ஃபுல் கேம் ஆட வைக்க பார்க்க மாட்டானுங்க. இல்ல டெத் வரைக்கும் அவனுக்கு நீ வச்சுக்கிறன்னா நீ அவனுக்கு வந்து ஒரு ஃபுல் இன்னிங்ஸ் ஆட வச்சுதான் ஆகணும். இல்லையே நீ வெளியே நிப்பாட்டி ரிட்டையர்ட் ஹர்ட் மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் ரிட்டையர்ட் ஹர்ட் இல்ல தம்பி. ரிட்டையர்ட் ஹர்ட்லாம் மாட்டாங்க. நீ வந்து இதுக்கு போலாம், வாட்டர் பிரேக் அது இதுன்னு போயிட்டு நீ ஓவருக்கு நீ அந்த டைம் இருக்கும், நீ எவ்வளவு நேரம் வெளியே போறியோ அதுக்கு ஈக்குவலண்டா டைம். 5 minutes or 10 minutes முன்னாடி புரிஞ்சிருச்சு. பத்திர நான் வந்துட்டு தோனி வந்து ஒரு ஃபன் பண்ணாருல, நானே இழுக்கல கண்டென்ட். அதுவா சின்ன வீடியோவா பண்ணலாம்னு எதிர்பார்க்கறோம். சீக்கிரம் ஆரம்பி. சரி சின்னதா முடிப்போம் இன்னைக்கு அங்க. அதான் சோ அதனால வந்து டாப் 2 அதான். இப்போ எனக்கு ஜாஸ் இங்கிலீஷே இருக்கிறதுனால ஓகே வருது. 2 சைடு ஒரு கம்பெட்டிட்டிவ் டாப் 2 தான். ஏன்னா ஜாஸ் இங்கிலீஷ் இல்லன்றப்ப ஆல்ரெடி அவன் தான் ஓட்டை அடைச்சான் அவன் பேட்டிங் லைனப்ல. அதனால அவன் இல்லைன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப அதனால ஈஸி RCB வின் அப்படின்னு நினைச்சேன். பட் இப்போ என்ன கேட்டேன்னா 50-50 தான். பட் என் சைட்ல இருந்து நான் அட்வான்டேஜ் RCB கொடுப்பேன். இதுடா நான் எதுக்கு சொல்றேன்னா ஒரு 230 சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கானுங்க ஃபுல் வெறியில.
ம். முல்லன்பூர் இஸ் நாட் a high scoring ground. அதுவுமே இப்பதான் பார்த்தேன் நான் பிச் ரிப்போர்ட்ல. தம்பி டிம் டேவிடி ரொமாரியஸ் படி இறக்கி விட்டா அவங்களுக்கு ரேஞ்ச் வேணுமா? நான் வந்து அவங்க 2 பேர் அவுட் ஆகிற வரைக்கும் எனக்கு வந்து அவன் டீம்ல நம்பிக்கை போகுது ஆர்சிபி. So my guess RCB will go directly into the final. PBK side performances இருக்கும், பட் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் மேட்ச்ல அவங்களோட 2 ஓப்பனருமே will not hit much அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. என்னோட இன்ஸ்டிங் சொல்லுது. அது ஒரு விதத்துல ட்ரூவா இருக்கலாம். முல்லன்பூர் might be ஏன் a ஏன் bit like என்ன? ஆஸ்திரேலியா. ஓகே. பிச்சாச்சு இல்ல ஹேசல்வுட்டும் வந்துட்டான் அப்படின்றப்ப என்ன கேட்டேன்னா இஃப் இட் இஸ் அ பாசிபிள் டீம் டேவிட் இஸ் நாட் அவைலபிள் அப்படின்றப்போ நான் ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுவேன். நான் வந்து லைக் பெருசா அது ஸ்பின்னுக்கு அசிஸ்ட் பண்ணாது, இட் இஸ் நியூட்ரல் தான். நான் என்ன பண்ணுவேன்னா என் ஆப்ஷன்ல இருக்கணும். இப்ப செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்றாங்கன்னா ஸ்பின் அசிஸ்ட் பண்ணுவோம் நல்லா. இல்ல நான் என்னோட ஆப்ஷன் என்னதுன்னா நான் துஷாராவே உள்ள எடுத்து வர பார்ப்பேன். அவன் ஆங்கிள் அந்த ஆங்கிள் உனக்கு ரிலீஸும் பவுன்ஸும் உனக்கு ப்ரிடிக்டே பண்ண முடியாது எப்படி ஆகும்னு. லைக் ரொம்ப டஃப்பா இருக்கும் கம்பேர்ட் டு அதர் பவுலர்ஸ். அதனால இஃப் பாசிபிள் அந்த 2 ஃபார்ம் ஷாட்டையும் 2 பவுலர் கொடுத்து 2 பேரையும் லைக். ஆனா என்ன பிரச்சனைனா இவன் 2 பேரையும் பவர் பிளேல யூஸ் பண்ணா பூவி எண்ட்ல ரொம்ப காஸ்ட்லியா போயிடுவான். அது ஒண்ணுதான் ஒரு பிரச்சனை. அதை மட்டும் ஏதாச்சும் ஒன்று யோசிச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. லைக் துஷாராக்கு ஒரு ஓவர் கொடுத்துட்டு லைக் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஹேசல்வுட்டும் பூவியும் போட்டு துஷாரா ஒரு 1 ஓவர் ஸ்பெல் போட்டு முடிச்சான்னா எத்துல துஷாரா யூஸ் பண்ணுவான், இல்லை மிடில் ஓவர்ஸ்ல இருந்தே துஷாரா கொண்டு வருவான். ஏன்னா அவன் ஆங்கிள் ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு எந்த பேட்டரா இருந்தாலும். லாஸ்ட் மேட்ச்ல துஷாரா காட் ஹிட்ல பெருசா விக்கெட் எடுக்க முடியல, பட் ஹி ஆல்சோ காட். டேய் ஒரு விக்கெட் எடுத்துட்டான்டா. டேய் அவன் எக்கானமி என்னடா 32 ரன் தான்டா, 32 34 ரன் தான்டா. 230 சேஸ்ல அவன் அவ்வளவுதான்டா கொடுத்துருக்கான். 230 அடிச்சதுல அவங்க அடிச்சது இவனடா. அவங்க அடிச்சது வந்து இவன் புவியையும் இவனையும் தான் அடிச்சானுங்க. தயாலின் தயாலுக்கு இது ஓவர் கொட்டா முடிக்கல, புவியும் அடிச்சிட்டானுங்க. நுவான் துஷார் 4 overs 26 for 1. புவி 46, தயால் 3 over 44. இவன் ஆங்கிள் அதான் சொல்றேன்ல, இதுக்கு பெருசா ஆட முடியல. கடைசியா ஒரு ஓவரும் பயங்கரமா கண்டெயின் பண்ணான் துஷாரா. சும்மா போட்டதும் இல்லாம லைக் ரொம்ப கண்டெயின் பண்ணி போட்டான் ஒரு ஓவரும். அதனால நல்ல ஸ்டாட்ல தான் இருக்கான். அதனால என்ன கேட்டனா அவனை யூஸ் பண்ணிக்கலாம் ப்ராப்பரா பாப்பா அப்படின்னு. ஓ அதனால பிபிகேஎஸ்ல who do you think will shine? இப்போதைக்கு இருக்கிற ஆட்களா? இப்ப என்ன கேட்டோம்னா அவன் வந்து ஒரு பெரிய மிஸ் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் இல்ல, யான்சன் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் இல்ல. பேட்டிங்லயே அந்த ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுவான், நல்ல இதுல போடுவான். ஜேமிசன் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மென்ட் தான் சொல்ல மாட்டேன், ஓகே ரீப்ளேஸ்மென்ட் தான். he is a bowling all-rounder, bat பண்ண முடியும், but he is a majorly bowler. இல்ல 2 பேரையும் கம்பேர் பண்ணி அப்படி பார்த்தா மேஜர்லி பேட்டிங்க்கு ஸ்டோனிஸ்னு இருக்கும். ஸ்டோனிசன் எல்லா மேட்சும் நம்புவியான்றது இன்னொரு கேள்வி. சொல்ல முடியாது. எல்லா மேட்சுமே சொல்ல முடியாது. அதுதான் சொல்றேன். இல்ல ஒரு சில மேட்சஸ் அவன் நின்னு காப்பாத்துவான். அந்த மேட்ச் சில மேட்சஸ் அந்த மேட்ச் இருக்கிறதே ஒரு மேட்ச் தான் காப்பாத்துவானா, அவ்வளவுதான். ஒரு சிலலாம் இல்ல. இந்த மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா பெரிய அட்வான்டேஜோட போகணும். இல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏதோ ஜாலிக்கு ஆடுற மாதிரி ஊர் மாத்தி ஆடணும். ஓகே அதுதான் ஒரு இது. எனக்கு தெரிஞ்சு இவனுங்க பஞ்சாப் எந்த பிளேயிங் லெவல்ல வந்தானுங்களோ அதே பிளேயிங் லெவல் தான் ஃபர்ஸ்ட் இதுக்கு போவானுங்க. எதுக்கு செமி இது ஃபர்ஸ்ட் பிளே ஆஃப்ஸ்க்கு சேம் ஸ்குவாடோட தான் போவானுங்கன்றான், சேம் 11ஓட. யான்சன் இல்லையே, யான்சன் மட்டும் தான் உனக்கு இது பண்ணுவாங்க. ஜேமிசன் யான்சன் 2 பேரும் சேர்ந்துலடா போன மேட்ச் ஆடுனானுங்க. அப்படியே இல்லையே. ஆமா இது ஜேமிசன். ஆமா ஆமா. அப்போனா that is the case, they will go with maybe extra
ஒமர்சாய் ஆடலாம். ஒமர்சாய் ஆடினாங்களா? இல்ல ஆடல. ஆடல. ஒமர்சாய் ஆடுவோம். So அதான் எனக்கு வந்து பிபிகேஸோட 11 மாத்திரேன்ற பேர்ல என்ன ஃபன் பண்ண போறாங்கன்றது எனக்கு தெரியல. இல்ல இப்பவும் their batting is intact. If they want to hit or chase they can do it. பட் பவுலிங்ல அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியுமா, டார்கெட்டை வந்து குறைக்க முடியுமான்றதுதான் கேள்வி. ஏன்னா அவங்களுக்கு மேஜர் அடி வாங்குறது பவுலிங் டிபார்ட்மெண்ட் தான் மேஜரா நான் சொல்றது. எனக்கு ஆர்சிபியோட 11 பெருசா சேஞ்ச் ஆறு. அதான் அந்த டிம் டேவிட் லியாம் லிவிங்ஸ்டன் ஸ்வாப் மட்டும் நடக்கும். ஸோ இந்த 11 அந்த 11 இப்போ பீட் பண்ணுமான்னு கேட்டோம்னா கொஞ்சம் டவுட் தான். அதெல்லாம் இன்னொரு அட்வான்டேஜ் ரெண்டு அவே மேட்ச். சின்ன ஆமா, RCB has set a new record winning all 7 away games for the first time. எந்த டீமுமே இது வரைக்கும் பண்ணது இல்லையாமே. ஆமா. சோ கொஞ்சம் பயமா தான் இருக்கு இத பார்த்தா. சரி, ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க, யார் ஜெயிப்பாங்க? பிக் பிபிகேஸ். பிக் ஆர்சிபி. I pick RCB. I'll go with PBKs. ரெண்டு பிபிகேஸ், ரெண்டு RCB. மீதி ரெண்டு பேர்ட்ட வாட்ஸ்அப்ல கேட்டுக்கலாம். சோ பிளேயிங் 11 சொல்லுவோமா? அப்படியே சொல்லு. ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கியா? சொல்லிடுறேன். சொல்லு, ஏதாச்சும் சேஞ்ச் இருக்குன்னா நான் ஏதாச்சும் எனக்கு ஏதாச்சும் சஜஷன் இருக்குன்னா சொல்றேன், அவ்வளவுதான். சூப்பர், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நான் பிக் பண்ண சைடுல இருந்து போறேன். ஆர்யா, பிரப்சிம்ரன், ஜாஷ் இங்கிலீஷ், ஸ்ரேயாஸ் ஐயர், நேல் வதேரா, சஷாங்க் சிங், ஸ்டாய்னஸ், ஒமர்சாய், கைல் ஜேமிசன், ஹர்ப்ரீத் பிரார், ஹர்ஷ்தீப் சிங். இம்பாக்ட் பிளேயர் will be யூசி. ஓகே. யூசி எனக்கு யூஸ் பண்ற மாதிரி தெரியல. யூசி ஆர் வைஷாக் விஜயகுமார் ரெண்டுல யாராச்சும் ஒருத்தர் தான் எப்பவுமே இம்பாக்டா இருந்திருக்காங்க. என்ன கேட்டானா எனக்கு என் சஜஷன் என்னன்னா, இந்த லைனப் வந்து ஃபீல்ஸ் லைக் ஒன் பவுலர் ஷாட். இன்னொரு ரீசன் என்னதுன்னா, அவங்க கிட்ட நீ மெயின் பவுலர் சொன்ன, நீ ஹர்ப்ரீத் பிரார் சொன்னியா இல்லையா? சொல்லிட்டேன். பிரார் சொன்னா இன்னொரு ஸ்பின்னர் யாரு 11ல இன்னொரு ஸ்பின்னர் கிடையாது. ஓகே, பிரார், ஜேமிசன், ஒமர்சாய், ஸ்டாய்னஸ். அதான் லைக் நீ வந்து அந்த வெளிய இருந்து வர்ற பவுலர் 4 வருஷம் போடணும். இவன் ஃபன் பண்ண பத்தியா ஸ்டாய்னிஸ் கிட்ட பால கொடுத்து போடுறா அப்படின்னு 9வது ஓவர்ல அதெல்லாம் பண்ணாங்கன்னா இல்ல. இங்க சைட் பேட்டிங்ல வந்து மிடில் பேட்டர் பாரு, ரஜத் பட்டிதார் ஸ்பின்ன புலம் வருவான். ஜிதேஷ் சர்மா இப்ப நேத்து அடிக்க அவன் ஃபுல்லா திருப்பி அடிக்கிறான். அவன் வந்து லைக் கேப்டன் வந்து இது பண்ணதுக்காக நாளைக்கு யார் கோனா லீட் இவன் தானா? இன்னும் கன்ஃபார்ம் நியூஸ் வரல. ஓகே, மோஸ்டா பட்டிதார் வந்துருவான். இல்ல இவங்க ரெண்டு பேரும் போனா பரவாயில்ல அப்படின்றப்ப டீம் டேவிட ரொம்ப ஆசைப்படுறாரு. சோ அதனால நான் வந்து இல்ல, நான் இதுல என்ன விஷயம்னா, ஐ எம் லீவிங் அவுட் பில் சால்ட், விராட் கோலி அண்ட் மயங்க் அகர்வால். இவங்க 3 பேரை விட்டுதான் இந்த கான்வர்சேஷனே நடக்குது. சோ அதனால இது வந்து ரொம்ப வீக். லைக் ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் ஒமர்சாய் ஸ்விங்காலன்னா பையன் முடிஞ்சாங்க. ஓகேவா? ஹர்ஷ்தீப் சிங், கைல் ஜேமிசன் ஹைட்டுக்காக கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கு. ரெண்டு பேரை தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் நாட் a fit bowling attack. இல்ல, பிரார் அண்ட் யூசி when they come in they can make an impact. இம்பாக்ட் பண்ணலாம். முல்லன்பூர்ல பிரார் ஆல்ரெடி பண்ணிருக்கான். அது கரெக்ட் தான். அங்க சைடு லிவிங்ஸ்டன் ஆடுறான்னா நீ சொல்லலாம் பிரார் பண்ணுவாங்க. பட்டிதார் வந்து பிரார் என்ன பண்ண முடியும்? லிவிங்ஸ்டன் ஆட மாட்டான். மோஸ்டா டிம் டேவிட் அவேலபிள், அவன் தான் வருவான். இல்லனாலும் எனக்கு தெரிஞ்சு டிம் டேவிட் நாட் அவைலபிள்னால சைஃபர்ட் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இவருக்கு பதில் இவர்தான் டிம். அவ்வளவுதான். இல்ல, சைஃபர்ட் ஆடுறதுக்கு சான்ஸ் இல்லன்னு வருதுன்னா சால்ட் அவைலபிள் தானே? ஆமா, சால்ட் அவைலபிள் தான். ஓகே, இங்கேயே ஒரு மேட்சுக்காக அவங்க எனக்கு தெரிஞ்சு எடுக்க மாட்டாங்க. ஒரு மேட்ச் they can take a risk and they also have the eliminator la so qualifier 2 la qualify 2 சப்போஸ் இல்ல வின் பண்ணிட்டாங்க. சைஃபர்ட் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல இருக்கான்.
நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் எடுங்கடான்னு சொன்னப்போ சைஃபரத்தை எடுங்கடான்னு கதையிட்டு இருந்தோம் சைட்ல. சைஃபர்த் வந்தாலும் லைக் நோ இஷ்யூஸ். நான் என்ன நினைச்சேன், சால்ட் இல்லைன்றப்போ அப்படியே கீப்பர் அண்ட் பேட்டர் அப்படியே மாறிடுவான் சைஃபர்த் அப்படின்னு நினைச்சேன். என்னோட இது மை பாயிண்ட் ஆஃப் வியூ ஐ தாட் லைக் தட். Seifert has come in as a replacement for Jacob Bethel. ஆனா அது சூப்பரா பண்ணிருக்காங்க. ஜேக்கப் பெதல் ஒயிட் கைக்கு ஒயிட் கை ரீப்ளேஸ்மெண்ட், பிளாக் கை லுங்கிக்கு பிளாக் கை ட்ரெஸ்ஸிங் ரீப்ளேஸ்மெண்ட். ரேசிஸ்டா பேசுறேப்பா. ரோபோட்டா இருந்து ரேசிஸ்டா இருக்கு. நான் எவ்வளவு ரேசிஸ்ட்னு தலைவர் திமிங்கலத்துக்கு கேட்டா தெரியும். சரி அது மேட்டர் இல்ல, ஆரம்பிக்கும் போது சேனல் முடியும். இப்ப அது மேட்டர் இல்ல. இப்ப இதுக்கு வருவோம். ஆர்சிபியோட 11. ஆர்சிபியோட 11 அதான் சொல்லியாச்சு, அவனே சொல்லி முடிச்சிட்டான். அவனை நீ இதுல என்னத்த மாத்த போற? அவனே சொல்லிட்டான். கோலி, சால்ட், மயங்க், பதிதேவ், ஜித்தேஷ், குருணாலே, டிம் டேவிட், ரொமாரியோ, புவி, எஸ்தயாலே, ஹேசல்வுட், சுயாஷ் சர்மா, இம்பாக்ட். அவ்வளவுதான். அதுதான் அவனும் சொன்னான். என்னோட இது என்னன்னா, if Tim David is not able to use Noah Pusara, ஏன்னா பேட்டர் ஷாட் இல்லடா நேத்து ஹெல்ப் பண்றதே வந்து அந்த பேட்டிங் டெப்த் தான் எனக்கு தோணுது. இல்லடா நேத்து ஆடினதை பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஷாட்னு தோண மாட்டேங்குது. ஏன்னா அவங்களோட பினிஷர்ஸ் கிளிக் ஆகுறாங்கன்னு தெரிஞ்சப்பா, இப்ப லிவிங்ஸ்டன் எடுக்கிறன்னா நீ டேவிடுக்கு பதிலாக லிவிங்ஸ்டன் எடுக்கிறதுக்கு என்ன கேட்டேன்னா ஒரு பவுலர் ஸ்ட்ராங்கா ஆடிட்டு போயிருக்கான் பவுலிங் அட்டாக்ல. இப்ப நான் பேசுறது கரெக்டா இல்லையா? கரெக்ட். நம்ம சொல்லிட்டு இருக்கிறது டேவிடுக்கு பதிலா பிளே டீம் சைஃபர்ட்னு சொல்லிட்டு இருக்கோம். இல்லடா எனக்கு தெரிஞ்சு சைஃபர்ட் அவன் ஓப்பனரா தான் ஆடி இருக்கான். அட் 3 பெருசா ஆடினது இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஓப்பனிங் காம்பினேஷன் அடிக்க மாட்டானுங்க. ஸோ நீ அந்த இது பண்றதுக்கு மயங்க் அகர்வால் கொஞ்சம் இன்டென்ட் காமிச்சான் போன மேட்ச். அவ்வளோ இது எடுக்கிறதுக்கு என்ன கேட்டேன்னா நீ ஒரு பவுலர் ஆடிட்டு போயிடலாம். ஏன்னா நீ என்ன பண்ணலாம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடலாம் நல்லா. அதுக்கப்புறம் பேட்டிங் டெப்த் பெருசா அவனுக்கு தேவைப்படாது இல்ல, பிக் கொலாப்ஸ் நடக்கிற வரைக்கும். ஆக்சுவலா இம்பாக்ட் பிளேயர் யார் சொன்ன? எல்லாம் ரஜித் பட்டியில இருக்கிற வரலாம். இஃப் நாட் கேப்டன் வந்து அதே ஜிதேஷ். அவன் இன்ஜூர்ட், அவன் ஃபிட்டா இருந்தானா அவன் கை இதுவா இருக்குல்ல. மோஸ்ட் ஆஃப் பிளேஆஃப்ஸ் விட மாட்டான். அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் கேப்டன் விட மாட்டாங்க பிளேஆஃப்ஸ் வந்துருவாங்க. அதான் கிடையாது. ஆளால ஃபுல்லா ஆட முடியல எப்பறா வச்சிருக்கான். எப்படி அதுனா இதுவா இருக்கு. அதனால முடியும்னா விடுவானுங்க. ஆமா மொத பால்ல ஏதாச்சும் கேட்ச் ஓடிக்கிறேன்னு போய் ஃபன் பண்ணிட்டான்னா யார் பேட்டிங்? அடுத்த 2 இதுக்கு இருக்கு இன்னும். சப்போஸ் தோத்தா குவாலிஃபிகேஷன் 2 இருக்கு. அது இல்லாம இது வேற இருக்கு. அதான் எனக்கு தெரிஞ்ச சேஃபர் ஆப்ஷன் உட்கார வச்சிருவாங்க. ஓகே லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். நான் தேவதத் படிக்கல் தான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆர்சிபி பிளே. பாவண்டா அவன் இருந்திருந்தானா அவன் பொளந்திருப்பான்டா. ஆக்சுவலா ஆடின கொஞ்ச மேட்ச்ல 2 50 அடிச்சிருக்கான். நல்ல சீசன் அவனுக்கு, நல்ல ரிடெம்ப்ஷன் சீசன். போன சீசன் அவன் ராஜஸ்தான்ல வச்சு அழிச்சு விட்டு அவன மொத்தமா போன சைக்கிளே செஞ்சாங்க. ஓகே நெக்ஸ்ட் நாளை கழிச்சு 30th அன்னைக்கு எலிமினேட்டர். ஓ இப்போ அதுக்கும் ப்ரீவியஸ் சொல்றோமா? ஆமா சொல்லிரலாம். ஆன் டைஸ் மும்பை இந்தியன்ஸ். ஜிடியோட ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சிட்டாருங்க. ஜிடி வித்அவுட் பட்லர் அத சொல்லு. ஜிடி வித்அவுட் பட்லர் இன் பிளேஸ் ஆஃப் குசல் மெண்டிஸ் தானே. இல்ல அந்த ஃபர்ஸ்ட் 3 பேர் குசல் மெண்டிஸ் இஸ் தி கேப்டன் ஃபார் ஸ்ரீலங்கா. அது ஓகே. இல்ல ஜிடி இல்ல சிஎஸ்கேவே ஜிடி 87 ரன் வித்தியாசத்துல தோக்கடிக்கிறானுங்கன்னா மும்பைல லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போவானுங்க. அவங்களுக்கு அந்த 3 பவுலர் போதும்டா அவங்களுக்கு. ஆமா எனக்கு தெரிஞ்ச ஃபுட்பால் ஸ்கோர் கார்டு பார்க்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி நினைக்கிறேன். பண்ணாம எலிமினேட்டர்ல பண்ணாங்கன்னு வையேன், அதுதான்டா சும்மால நான் தான்டா எல்லாம் அப்படின்ற மாதிரி. அதான் எலிமினேட்டர் இதுல தானே ஏகா ஸ்டேடியம்ல தானே. முலன்பூர் ஓகே. குவாலிஃபயர் 2 தான் they are going to Ahmedabad நரேந்திர மோடி. ஓகே
ஜிடிஏ மட்டும் நீங்க அகமதாபாத்ல ஆடு வச்சிருந்தீங்கன்னா ம் நான் தாண்டா கூலுன்னு இருப்போம். ஆமா பேட்டு சொல்லுவான். சொல்லலாம். ஆனா என்ன எனக்கு சாய் சுதர்ஷனுக்காகவாச்சு ஜிடி ஃபைனல்ஸ் எட்டி பார்த்துட்டு வரணும் இந்த தடவையும் அப்படின்னு ஒரு ஆசை. இல்ல இல்ல கஷ்டம்டா. கஷ்டம் தெரியுது, எனக்கும் தெரியுது. அவன் தானே இப்போ லீடிங், அவன் தானே ஆரஞ்சு ஆமா, கேப் உள்ள ஆமா. ரேஸ்ல பின்னாடி சுபன் கில் தான் இருக்கான், வேற யாரும் இருக்கா? ஸ்கை இருக்கான்னு நினைக்கிறேன் எங்கேயோ. கை ஸ்கை இருக்கான். ஸ்கை 9 ரன் ஷாட். அது 9 ரன் தானே. ஸ்கை ஃபெயில் ஆனாலும் அந்த 9 ரன் அடிச்சிருவானு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதான் ஸ்கை 25 கீழ அடிக்கிறான். கரெக்ட் தான். சோ இந்த மேட்ச் பிரெடிக்ஷன்ஸ் நான் 3-2-1 சொல்றேன். எல்லாரும் சேர்ந்து ஒரே டைம்ல சொல்லுவோம். 3 என்னது சாம்பியனா? பிரெடிக்ஷன் பா. prediction பா. எந்த சாம்பியன். எலிமினேட்டரா? சரி 3-2-1 மும்பை. மும்பை இந்தியன்ஸ். ஏண்டா, இது நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். 6 பேர்ல ஒருத்தன் கூட ஜிடி குவாலிஃபை ஆவான்னு சொல்லல. ஃபைனல் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன் பட்லர் இல்லாம என்ன டீம் அப்படின்ட்டு சொல்லு. சரி சுப்மன் இதை விட பெரிய விஷயம் தெரியுமா? அவுட் ஆயிட்டானுங்க. என்ன இதை விட பண்றது? பெரிய விஷயம் தெரியுமா? ம். பத்ரிநாத்தே அஸ்வின் டீம்ல இருக்க மாட்டான் அப்படின்ட்டான். இதை விட பெரிய விஷயம் ஐபிஎல் நடக்குமா? இல்லடா அவனே சொல்றான். இதை விட பெரிய விஷயம் உனக்கு ஐபிஎல்ல கண்டென்ட் கிடைக்குமா? கரெக்ட். ஓகே, அப்ப ஜிடியோட லைக்லி 11 எல்லாம் பேச வேணாம். மும்பையோட 11 மட்டும் பேசுவோமா இந்த மேட்ச்சுக்கு? அது எப்படிப்பா ரெண்டுத்தையுமே பேசணும். ஏய் பட்லருக்கு பதிலா இவன் வர போறான்டா. குசால் மெண்டிஸ் வர போறான். அவ்வளவுதான்டா. ரபாடாக்கு பதிலா there will be கோட்ஸியே, அவ்வளவுதான். ரபாடா ஆடவே இல்ல. ரபாடா ஆட்டாப்பா. லாஸ்ட் மேட்ச் ஆடினானா? ஆட்டான். அவன் போடுற மாதிரியே தெரியல. போன மேட்ச் சென்னை கூட விரால் காட்சி தானே அண்ணா. அப்படியா? ஆமா. நான் லாஸ்ட் மேட்ச் மட்டும் சொல்லல. அவங்களோட மெயின் பிளேயிங் 11ல இருந்தது ரபாடா. கோட்ஸே மேபி since ரபாடா is leaving கோட்ஸே ஆட ஆரம்பிச்சிருப்பானுங்க. டீம் செட் பண்ணனும், சினர்ஜி செட் பண்ணனும். சரிக்கா வாஷிங்டன் சுந்தர் யூஸ் பண்ண போறது இல்ல. இல்லடா. கில்லு கங்கணம் கட்டி சுத்தறான். நான் வாஷிங்டன் சுந்தருக்கு பால் தர மாட்டேன். அவன் டெஸ்ட்ல எப்ப ஓவர் தருவேன். இதுலயே கொண்டு வரல. சரி விடு. அடுத்து அந்த இது போச்சுன்னா எம்ஐயோட 11 ரோஹித் in place of Ryan Rickleton we'll have Johnny Bairstow. அதுக்கப்புறம் ஸ்கை, திலக் வர்மா, பெவன் ஜேக்கப்ஸ் will come in place of Will Jacks, I believe. ஆமா. இல்ல ஆனா வந்தானு லோ டவுன்ல ஆடுறதா வரும். திலக் வர்மா 3 ஸ்கை 4 மாறும். ஃபினிஷர்ரா. பெவன் ஜேக்கப்ஸ். ஓகே. ஹர்திக் பாய் வந்து ஃபினிஷர் ரோல் விட்டு கொடுக்க மாட்டாரே. ஃபினிஷும் பண்ண மாட்டான். பாலும் போட வர மாட்டேங்குது, பேட்டிங்கும் பண்ண வர மாட்டேங்குது. அடிக்கிறது 20 புஷ்அப் அடிச்சிட்டு வரான் உட்கார்ந்து. இதெல்லாம் பரவாயில்லடா. போன வருஷம் புஷ்அப் எடுத்தான் பாத்தியா? மன்னிக்கவே மாட்டேன்டா அத. ஒரு மார்க்கமா எடுத்தான் போன வருஷம். இந்த வருஷம் டீசென்ட்டா எடுக்கறான் புஷ்அப். ஐயோ அவன் தான் கேப்டனே இப்படி இது பண்ணுகிறீங்களே. இருந்துட்டு போட்டோம். இரண்டு போட்டுமா? நாங்க ஒண்ணு உங்கள மாதிரிலாம் இல்ல. என்ன கிளிக்கிறான் அப்பெல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்கற நீ. யாரு? அஞ்சா சோகக்கு யார் கேப்டனே தெரியல. என்ன பண்றது? அடுத்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு டீலிங் போட்டுருப்பானுங்க. வெதக்கானா நான் ஆடலன்னு. ஓகே. பெவன் ஜேக்கப்ஸ், ஹர்திக் பாண்டியா, நமன் தீர், மிச் சாண்ட்னர், தீபக் சஹர், ட்ரெண்ட் போல்ட், பும்ரா, இம்பாக்ட் கரண் சர்மா. அவன்தான் வேற யாரும் ஆட மாட்டான். தெரியல. திடீர்னு இம்பாக்ட் கொஞ்சம் மூடு மாதிரி அஸ்வினி குமார போட்டுருந்தாலும் போட்டு வருவாங்க. நம்பிக்கை இல்லை. அஸ்வினி குமார் மாட்டானுங்க எனக்கு தோணுது. இவன் இல்ல based on which innings they are going to bowl ன்றது இருக்கு. ஒருவேளை கடவுளோட புத்திரரை நாளைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டா என்ன பண்றது? நல்லா இருக்கும். மாட்டானுங்க.
இப்போதைக்கு நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் படி 50-50 PBKS or RCB, எலிமினேட்டர் 100% MI. எம்ஐ. அதேதான். அதேதான். ஸோ இப்போ பிபி ஃபார் ஹைப்போதெட்டிக்கலா நம்ம போவோம். சும்மா சின்ன செக்மெண்ட். PBKS வின் பண்ணிடுறான் குவாலிஃபயர் 1. They are directly going to the finals. RCB and Mumbai are playing the qualifier 2. ஓகே. ஹைப்போதெட்டிக்கல்ல கூட ஜிடி வருவானுங்க. அதான் நான் யோசிச்சேன் ஜிடி சொல்லுவானோ அப்படின்னு. தோணுதா பாரு, உனக்கே மூளையில தோணல ஜிடி இல்ல. எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேல வாய்ப்பு இல்ல. நான் சொன்னேன் எக்ஸ்போஸ் பண்ணுவானடா ஒரு டைம்ல, தேவைப்படுற டைம்ல பண்ணிட்டானுங்க. சிஎஸ்கே டீமே அவனை அடிச்சிருச்சு. நான் மும்பை அடிக்கலன்னா அவனுக்கு தான் தேவை. எக்ஸ்போஸ் பண்ணி யார் அவனுங்களை ஃபுல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணதுன்னு பாருங்க. வந்தசுக்கா போட்டவங்க. டேய் அதுக்கு முந்தின மேட்ச் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டானுங்க. முந்தின மேட்ச் எக்ஸ்போஸ் பண்ணாங்க. ஃபுல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி 87 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சு கொடுத்தது நாங்க தான். ஆமா. அது ஒண்ணும் பெருமை இல்ல. ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கோம்டா, பெரிய விஷயம்டா. மாசத்துக்கு ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கோம்டா. அமைதியா இருடா. மே மாசம் 2 மேட்ச்டா. தூக்கி சொரிக்கோ. நீங்களோ ஒரு மஞ்ச சொக்கான்றத மறந்துட்டு இருக்கீங்க. இல்லங்க, வேணாங்க, எனக்கு வேணாங்க. அப்படிங்களா? மஞ்ச சொக்கா தெரிஞ்ச எல்லாம் மஞ்ச சொக்கால இருந்து மாற போறானுங்க. எனக்கு முதல்ல நல்ல டீமை கொண்டு வாங்க. மஞ்ச கலர்ல தான் இருக்கும். இல்ல நானும் ப்ரொஃபஸரும் ஒரு டீம் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த டீம் மாதிரி கொண்டு வந்தானுங்கன்னா இருக்கும், இல்லைன்னா அக்ரிமெண்ட் கேன்சல். அடுத்த வருஷம் இதுல பேசுவோம். இல்ல நான் அவன்கிட்டே இன்னொன்னு சொன்னேன் ப்ரொஃபஸர்கிட்டே, ஞாபகம் இருக்காடா? ஆமா இது இன்னைக்கு காலைல சொன்னதா? ஆமா அற்புதமா ஒரு கேள்வி கேட்டேன். ஓகே பாப்போம். சரி, நான் கேட்டதுக்கு நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆர்சிபியும் எம்ஐயும் Q2 வராங்க. Who do you think will go to finals? ஆர்சிபி. அகமதாபாத். ஆர்சிபி இல்ல, நான் மும்பை தான் சொல்லுவேன். நானும் மும்பை தான் சொல்லுவேன். ஓகே, இது 50-50 தான். ஆமா, இது 50-50. ஹைப்போதெட்டிக்கல்ல போய் 50-50 விடுறீங்களடா. பாப்பா சரி, பிபிகேஎஸ் எம்ஐன்னா இதுக்கு வரும். பிபிகேஎஸ் எம்ஐன்னா எம்ஐ தான். எம்ஐ ஃபைனல் எம்ஐ வந்து ஃபைனல் போறது எனக்கு ஓரளவுக்கு உறுதியா தெரியுது. ஓகே, எம்ஐ ஃபைனலுக்கு வந்துட்டானா ரொம்ப கஷ்டம். இல்ல, பிபிகேஎஸ் எம்ஐ ஃபைனல் லோ டோட்டல் ஃபைனல் ஆடுனா கூட இதுக்கு வந்து ரோஹித் சர்மா கிடையாது, அவனே இம்பாக்ட் சப்பா வெளியே தான் இருக்கான். எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. லைக் எம்ஐக்கு அகைன்ஸ்டா ஒன்னே மட்டும் இருக்கு, ஒரு பெரிய ஸ்கோர் போட்டானோ அவனுக்கு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா அவங்களுக்கு அந்த இது இல்ல, வெயிட் பண்ணி செட் பண்ணி அடிப்போம் அப்படின்ற ஒரு இது வந்து ஃபினிஷர் இல்ல. இப்ப கையும் திலக்கரமா இருக்காங்கன்னா அவங்க வரைக்கும் அடிப்பானுங்க, அடுத்த ஒருத்தன் வருவான், அவன் தாங்க இந்த பிரச்சனை பண்றான். அவன் இன்னொருத்தன் கூட இருந்து அடிச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தான், அது வரைக்கும் கரெக்டா இருந்தான். பொலாடு தலையிலே தட்டுவாங்க, உம்மால என்ன 10 நாள் சும்மா இருறா, அதுக்கப்புறமா அடிப்பான் அப்படின்னு. அது நம்ம எல்லாரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அதனால டிஃபெண்டர் லோ டோட்டல் எல்லாம் கிடையாது, பெரிய டோட்டல் போட்டானுங்கன்னா எம்ஐ கதை முடிஞ்சு. அதான் என்ன ஃபைனல் என்ன கேட்டீங்கன்னா, அகமதாபாத்ல ஜெயிச்சுட்டு ப்ரெஷரே இல்லாம முதல்ல வந்து பேட்டிங் பண்ணி பெரிய ஸ்கோர் போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா பவர் பிளேல 2 விக்கெட் எடுங்க. there is no alternative. இல்ல, பவர் பிளேல நம்ம ஆல்ரெடி ஃபுட்பால் ஸ்கோர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அகமதாபாத்ல கஷ்டம்டா, பண்ண முடியும். வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த பிட்ச்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. there is probability but not very much. ஆனா உனக்கும் தெரியும் அந்த பிட்ச் எந்த லெவல்ல இருக்கும்னு. கரெக்ட் தானே? திடீர்னு பார்த்தா ஃபுல் பேட்டிங் பிட்ச் ஆயிடும். சரி, அப்போ இந்த இதுக்கு வரும்போது நான் இன்னொரு செக்மெண்ட் வச்சுக்கலாம். எந்த பிளேயர் வந்து will be the main factor for winning that matches அப்படின்னும் போது யாரை சொல்லுவீங்க? என்னது? ஓகே, இப்ப Q1னா பிபிகேஎஸ்க்கு யார் ஒரு மெயின் பிளேயர், ஆர்சிபி யார் ஒரு மெயின் பிளேயர் அவங்க மாதிரி இது பண்ணி கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுல நம்ம ஆல்ரெடி பண்ணது ஒரு பிளேயர் பிக் ஆஃப் தி டே. யா, ஓகே வந்துருச்சு.
பூனைக்கு தூக்கம் சொருகுது போல. இல்ல இல்ல நான் தான் ஆரம்பிக்கணுமா? ஆமா. ஆரம்பிங்க. ஏய், நான் ஆரம்பிச்சா எல்லாரும் அதே பேருக்கு தாண்டா வரீங்க. சரி நான் சரி அப்ப சொல்றேன் தலைவர் திமிங்கலமே ஆரம்பிக்கிட்டோம். சொல்றேன். சொல்றாப்ல சொல்லுங்க. பவுலர் பேட்டரா இல்ல ஒரே பிளேயர் தானா? ஒரே பிளேயர் சொல்லுங்க. ஒரே பிளேயர் தான். ஒரே பிளேயர் எல்லா மேட்சும் மாத்துறதுக்கு. எல்லா மேட்சும் எல்லா மேட்சும் இல்ல. Q1 இரு. PBKS Q1க்கு PBK. PBK. Q1 PBKS. தோக்கறதுக்கா ஜெயிக்கிறதுக்கா? ஜெயிக்கு. தலைவரே ரொம்ப நாள் ஏப்பா. கழிச்சு வந்திருக்கீங்க திட்டுவாங்க. தோக்கத்துக்கு ஜெயிக்கிறதுக்காரனா? சிஎஸ்கே டீம்னா அவன் 12 பேருமே தோக்கத்துக்கு தான் இருக்காருங்க. So, ஓகே. அதான் சொல்றேன் யாரா இருக்கும். ஆர்சிபி ஜிதேஷ் சர்மா தான். ஓகே. தலைவன் கீப்பிங்லயே ஏதாச்சும் பண்ணிடுவான். ஜாஸ்தியா இருக்கே. ரீசன்சி பேஸ்லாம் இல்லடா, தலைவன் கீப்பிங்ல ஏதாச்சும் பண்ணிடுவான்டா. கீப்பி. அங்க மிஸ் பண்ணாலும் அங்கேயே இருக்குடா. இவங்களுக்கு பண்ணி எப்படி டீம் ஜெயிக்க வைக்க முடியும்னு எனக்கு தெரியல. அப்படியா? எவனா விட்டுருங்கப்பா. போடுவீங்கல்ல. சரி அடுத்து பிபிகே சொல்லுப்பா. இங்க பதில சொல்லு. காணோம். 7ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் PBKS வாப்பா நீ. ஏன்னா ஏமக் பஜாரி டீம் வந்திருந்தாவது அவரே தான் பேசியிருந்துக்கலாம். யாரு? எனக்கு வந்து பிபிகேஸ் சிவமலையே நம்பிக்கை இல்ல. இங்கிலீஷ் ஏதாச்சும் பண்ணுவான்னு கொஞ்சம் இருக்கு. இங்கிலீஷை தூக்கிட்டான்னா அவன் தான் கொஞ்சம் இம்பாக்டா இருப்பான். அவனை தூக்கிட்டோம்னா முடிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து ருணால் பாண்டியா இருக்கலான்ற மாதிரி ஒரு இது இருக்கு. ஆர்சிபிக்கு. பஞ்சாபுக்கு பிரப்சிமரன் சிங். நான் சொல்றேன். ஆர்சிபில யார் சொன்னா? ருணால் பாண்டியா. நான் சொல்றேன். PBKS my pick will be captain's knock ஒன்னு உண்டுன்னு எனக்கு தோணுது. ஓகே. அதே மாதிரி ஆர்சிபில I will go with கோலி பையா. நாக் அவுட்ஸ்ல வந்து ஒரு மஜாவா ஒரு ஃபார்ம் கொண்டு வராரு. அவர் ஆல்ரெடி ஃபார்ம்ல தான் இருக்காரு. நாக் அவுட்ஸ்னா ஒரு தனி ஃபார்ம் கொண்டு வருவாரு. ஓகே. I believe in கோலி. சரி இப்ப கடைசியா தலைவர் தான் சொல்லணும். ஆர்சிபி தான் சூஸ் பண்ணேன். யாரு? நான் ஆர்சிபி தான் சூஸ் பண்ணேன். சரி அது இல்ல பாரு. இது சொல்றேன். இதுலதான் விராட் கோலி. வேற டவுட்டே இல்ல. அப்படி இல்லன்னா ஹேசல்வுட். ஓகே. ஒரு பிளேயர் தான். யாராவது ஒருத்தர் தான் சொல்லணும். விராட் கோலி. பிபிகேஸ்ல எனக்கு ஒருத்தர் மேல மட்டும் கொஞ்சம் இம்பாக்டா இருப்பாருன்னு தோணுது. சஷாங்க் சிங். ஓகே. சஷாங்க் சிங். எலிமினேட்டர் மும்பை அண்ட் ஜிடி. நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட். எலிமினேட்டர்ல ஜிடில பிரசித் கிருஷ்ணா will make an impact. ஓகே. எம்ஐல it is going to be ட்ரெண்ட் போல்ட். ரெண்டுமே பவுலரா சொல்லிருக்கேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் கூட தான் ரெண்டுமே பேட்டரா சொன்னேன். கேட்டிங்களா யாருன்னா? ஓகே. அடுத்தது தலைவர் சொல்லட்டும். தலைவரே ஜிடில வந்து நான் வந்து சாய் சுதர்ஷன் சொல்றேன். ஓகே. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு ப்ரொஃபசர். எம்ஐல ஹார்திக் பாண்டியா. நீ சிரிக்கிற தெரியுது. நீங்க கை தட்டுங்க இப்போ. இல்ல எனக்கு ஹார்திக் பாண்டியாவோட கேப்டன்சி கொஞ்சம் பிடிக்கும். சரி போனோம் ப்ரோ. நான் வந்து போல்ட் ஆர் சூரியகுமார் யாதவ். ஒருத்தர்தான்ப்பா. எனக்கு ஃபுட்பால் ஸ்கோர் இந்த வருஷம் வரலன்னு ரொம்ப கவலையா இருக்கு. நாளை கழிச்சு வரணும்னு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அதனால போல்ட்டே எடுத்துக்கிறேன். அவங்க சைடுல வந்து எனக்கு ஷாருக் கான். ஆமா. டேய் ஃபுட்பால் ஸ்கோர் வரணும்னா முன்னாடி இருக்க எவனும் பெர்ஃபார்ம் பண்ண கூடாதுடா. ஓகே அண்டர்ஸ்டுட். நான் அந்த கணக்குல சொல்றேன்டா. ஓகே. அவன் வேற லைன் அப்லயே இருக்க மாட்டான்.
மும்பை இந்தியன்ஸ்க்கு ஐ வில் கோ வித் மிச்சல் சாண்ட்னர். நினைச்சேன்டா. நான் வர்ற வரைக்கும் விக்கெட்ஸ் இருக்குன்னு நம்புறியா? இருக்கலாம். ஓகே, மோசமா ஆட மாட்டாங்க அவ்வளவு மோசமா ஆட மாட்டாங்க. அண்ட் தென் இங்க வந்து ஜிடில சாய் கிஷோர். சாய்க்கு. அது கொஞ்சம் டவுட். அவன் வர வரைக்கும் தம்பி மேட்ச் தம்பி நடக்கும்ன்றதே டவுட் தான். மோசமா ஆட மாட்டாங்கன்னு இல்ல, இல்ல அவன் ஆடுவானான்றது 3-4 விக்கெட்டுக்கு போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். அன்னைக்கு பார்த்தல மேட்ச்ல தீபக் கூட எல்லாம் பவுலிங் போட்டுக்கிட்டு இருந்தான். டேய் அது தலப்பாரு ரீசன். அதுலயும் சிக்ஸ் தீபக் கூட அடிச்சான். வாங்கிட்டோம், என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்த சீசன் கிடையாது, சரி பவுலிங் வச்சா அவனை இது பண்ணி இப்பயாச்சும் ஆடாத 2 பசங்க இருக்கானுங்க, ஒருத்தனுக்கு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். அவனுங்களை அப்படியே வச்சு அடுத்த வருஷம் இல்ல அடுத்த வருஷம் ஆடும். ஆடலாம் மாட்டாங்க அவங்க. அடுத்த வருஷம் இருப்பாங்க ஆனா ஸ்குவாட்ல. அதனால நான் கேட்ட கேள்விதான். சரி அதுக்கு இப்ப வேணாம், அவ்வளவு ஷார்ட்டா முடிச்சுப்போம். வேற ஏதாச்சும் இருக்கா பிளே ஆஃப் பத்தி பேச? வேற எதுவும் இல்லை. நாளையில இருந்து you will get daily videos. மேட்ச் முடிஞ்ச உடனே ரிவ்யூ வந்துரும் சேனல்ல. ஜாலியா ஆன் ஸ்பாட் ரிவ்யூ இருக்கும். மேட்ச் நடக்கும்போதே ரிவ்யூ ஆரம்பிச்சிருவோமா இல்லனா எப்படி ப்ரோ? லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவோமா? ஸ்டவ்வே பத்த வைக்கல, அதுக்குள்ள ஸ்ட்ரைக்கா? தெரிஞ்சு எவனும் பார்க்க மாட்டான். இல்லைன்னா மீட்டு போட்டு இதை நம்ம அப்புறமா பேசிப்போம். இந்த டெக்னிக் வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அவன் அதை நிறுத்திடுவான். ஆமா. சோ இந்த வீடியோ இல்ல இது இஷ்யூ வந்து ஓகே ஓகே அப்புறம் பேசலாம். இந்த வீடியோ இதோட முடியுது. we meet on playoff day. ஏய் சாம்பியன்ஸ் யாருன்னு சொல்லுங்கடா. யாரு அது குவாலிஃபை பிளே ஆஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். ஆமா, ஒரு playoff முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம போவோம். சரி ஓகே. ஓகே गाइस, பை பை. Bye. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து வீடியோஸ் வர போகுது அடுத்தடுத்த மேட்ச் டேஸ்ல. ஆமா, ஸ்டே டியூன்ட். அது முடிச்சிட்டு F1 ஃபுட்பால்னு வாங்குங்க, நம்பவே நம்பாதீங்க. F1 ஃபுட்பால்லாம் இல்ல இப்போதைக்கு இல்ல. அது முடிச்சிட்டு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் பத்தி we'll have a discussion. நிறைய இருக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் இந்த சைக்கிளோட ஃபைனல் பத்தி பேசுவோம். அதுக்கப்புறம் அடுத்த சைக்கிளோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆகிய இங்கிலாந்து இந்தியாக்கான ஸ்குவாட் நிறைய வந்திருக்கு. அன்னைக்கு நம்ம போன வீடியோலயே வந்து ஒரு 1.5 மணி நேரம் பேசியிருக்கோம். அதுல சரி அதை இன்னும் டீடைல்டா பேசுவோம். தொடர்ந்து பேசுவோம். இது உங்கள் ப்ரொஃபசர் இந்திரன் ரங்கபாஸ். ஓகே ஓகே, நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.